இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 Pro 5G மொபைலோடைய பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவோ T1 Pro ஒரு சூப்பரான மொபைல் அண்ட் விவோ T2 Pro அதை விட சூப்பரான மொபைல், ஏன்னா கர்வ்டு டிஸ்பிளேயோட வந்தது. அண்ட் விவோ T3 Pro பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் விவோ T3 Pro 5G மொபைல் பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் அண்டர் 25,000 விவோ அல்லது ஐக்யூவில் ஒரு மொபைல் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா இந்த விவோ T3 ப்ரோக்காக வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்டிடோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நார்மலாக 7 லேக்கை விட அதிகமாக தான் இருக்கும். பட் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 8 லேக்கை விட அதிகமாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த Snapdragon 7 Gen 3 பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஒர்த்தான டீல். அதுவும் அண்டர் 25,000 கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறது அல்ட்ரா ஸ்லிம் டிசைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5500 mAh பேட்டரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் ஆல்ரெடி டப்பாவில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து விவோ T1 Pro 5G மொபைல்லையும் உங்களுக்கு இந்த 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணாங்க. T2 Proலையும் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணாங்க. பட் அது ரெண்டுமே வந்து 66 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். பட் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜரையும் டப்பாவில் போட்டு 80 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மொபைல் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் இருந்த விவோ T2 Pro அண்ட் iQOO Z7 Pro அதில் இருக்கிற அல்ட்ராவைடை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த தடவை விவோ T3 Proவில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் ஆங்கிளில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதே மாதிரி iQOOவில் 12 அப்படிங்கிற மொபைல் எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு விவோ T3 Pro லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே வித் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு 4500 nits பீக் பிரைட்னஸ் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் 3D கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் IP64 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Sony IMX882 அப்படிங்கிற OIS சென்சார் 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. 8 MP அல்ட்ராவைட் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விவோவில் இருக்கக்கூடிய T3லே இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த T3 Proலையும் இதே சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் உங்களுக்கு அதை விட பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா அதில் வந்து 7200 அப்படின்னு ஒரு MediaTek ப்ராசஸர். பட் இதில் வந்து Snapdragon 7 Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் அதை விட ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக புரியும். ஸோ iQOO Z9s Proவோடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னது. ஸோ அந்த iQOO Z9s Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஆகஸ்ட் 12 PM அப்படின்னு போடுறாங்க. ஸோ அப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் அமேசானில் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மொபைல். ஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா விவோ T3 Pro அப்படின்னு சொல்லிட்டு iQOOடைய Z9s Pro பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மேபி ஷாக்காக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. பட் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எதனால் அப்படின்னா ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஃப்ளிப்கார்ட்னு போட்டிருக்கு T3 Pro 5G மொபைல். ஸோ கம்மிங் சூன் போடுறாங்க, இன்னும் டேட் இன்னும் போடல. ஸோ பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு டிசைனு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்டஸ்ட் கர்வ்டு டிஸ்பிளேனா அந்த 4500 nits தான் கொடுக்க போகிறாங்க. அண்டு 3D கர்வ்டு AMOLED வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு. ஸோ அந்த 4500 nitsஸை வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் லீக் பண்ணுறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே iQOOன்னு இருந்த இடத்துல இங்கே வந்து விவோன்னு போடுறாங்க. வழக்கமாக ரெண்டுலேயும் வேறு வேறு கலர் கொடுப்பாங்க. இந்த தடவை இந்த ஒரே கலரை கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலரை விட மாட்டாங்க போல இருக்கு. ஸோ அதை ரிவீல் பண்ணுறதுக்கு 20th ஆகஸ்ட் அன்றைக்கி தான் இதோட டிசைனே வந்து ரிவீல் பண்ணுறாங்களாம். டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இதில் Snapdragon மட்டும் போட்டிருக்கு. பட் அது என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறதையும் 21 ஆகஸ்ட் தான் ரிவீல் பண்ண போகிறாங்களாம். ஸோ Snapdragon 7 Gen 3 தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு Sony IMXன்னு போட்டு அங்கே கேப் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிசைனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஆல்ரெடி பார்த்த அதே டிசைன் தான். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சென்சாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 882ன்னு மெயின் சென்சார் 50 MP அண்ட் இன்னொன்று 8 MP அல்ட்ராவைடு. அது வந்து 23rd அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களாம். பேட்டரி நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 4500 mAh பேட்டரி
வித் 80 வாட் சார்ஜர். அதையும் பார்த்தீங்கன்னா 26th அன்றைக்கி தான் ரிவீல் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது எல்லாமே ரிவீல் பண்ணுறதுக்கு டேட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ ரிவீல் பண்ணி 26th ஆகஸ்ட்னா மேபி 27, 28 இந்த மந்த் எண்டுக்குள்ளார இவங்க வந்து இதை லான்ச் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 21st அன்றைக்கே நமக்கு வந்து ஐக்யூ மொபைல் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐக்யூ மொபைல் பெஸ்ட் டீல். ஸோ அதே மாதிரி இந்த சார்ஜரு, இந்த டிடபிள்யூஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூலையும் லான்ச் பண்ணுறாங்க அண்டு விவோலையும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் லான்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் அதோட சப் பிராண்டு நாடு அதுலேயும் லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் சப் பிராண்டுன்னு போட்டு டீசோன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த டீசோவே காணும். ஸோ ரியல்மியோட சப் பிராண்டு நார்சோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்டு ஒன் ப்ளஸில் நாடு சீரீஸு. ஸோ அதுலேயும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிராண்டு தான் எல்லாமே. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐக்யூ Z9s ப்ரோவும் அண்டு விவோவில் T3 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மொபைலாக வேறு மொபைலாக அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளார ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மொபைலுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த செக்மெண்ட்டில் அண்டர் 25,000 இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. பட் இந்த சில்வர் கலர் ஒயிட் கலர் மாதிரி இருக்கிறத வேணால் விவோவில் மேபி மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.